ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, சமாதான பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. போர் நிறுத்தம் வர்றதாக அறிவிச்சிட்டு இருக்காங்களே, 60 நாள் போர் நிறுத்தம், அது வருதா இல்லையான்னு கேட்டால், இன்னைக்கு காசா தரப்புலேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஒரு நிரந்தர அமைதியை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க முன்னாடியே இந்த கோரிக்கையை வச்சிருந்தாலும் இஸ்ரேல் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வர்றதுக்கு சம்மதம் தான், 60 நாள் போர் நிறுத்தத்தை கொடுக்கறதுக்கு சம்மதம், ஆனால் அது ஒரு நீடித்த ஒரு நிரந்தர அமைதியாக இருக்காது, அதை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தற்காலிகமாக நாங்கள் நிறுத்தி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிணை கைதிகளாக வாங்கிட்டு மறுபடியும் போற ஆரம்பித்து உங்களை மறுபடியும் கொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான். நாங்கள் தற்காலிகமாக தான் ஒத்துக்க முடியுது, ஒரு நீடித்த அமைதியை நாங்கள் காசாவுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு காசா தரப்புலேருந்து போராளிகள்லாம் எங்களுக்கு ஒரு நீடித்த அமைதி கொடுக்காட்டினா எங்களுக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் இன்னுமே அந்த போர் நிறுத்தம் முடிவாகாமையே இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிச்சு. நம்ம போன வாரம் வெள்ளிக்கிழமை போனவும் சொன்னோம், ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தை வந்துட்டுருக்கு, அநேகமாக 60 நாள் போர் நிறுத்தம் வரும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தரப்புலேருந்தும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காசா தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதன் மூலமாக தற்காலிக பலனை கருதுனாங்கன்னா வேணால் ஒரு 60 நாள் போர் நிறுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை நோக்கி தான் இப்பயும் பார்த்திங்கன்னா விஷயம்லாம் போயிட்டுருக்கு. நிரந்தர நிறுத்தங்கிறதே நமக்கு பேச்சிலேயே இல்லை, தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அது வேணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான முடிவை தான் காசாவில் இருக்கிறவங்க எடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. அதுலேயும் அவங்களுடைய வறுமையை காரணமாக காட்டியே அந்த 60 நாள் நிறுத்தத்தை கொண்டு வரதுக்காக ஒரு பக்கம் அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் முயற்சி பண்ணுறாங்க. இன்னும் அதிகமான அழுத்தத்தை கொடுப்பதற்காக இன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டிய இடத்துல 15 பேர்த்த கொண்டிருக்காங்க. அதாவது குழந்தைகளுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம், பெரியவங்க கூட கிடையாது. முதல்ல என்ன சொன்னாங்க, போராளிகள்ன்றாங்க. அதுக்கப்புறம் ஆயுதம் இல்லாத பொதுமக்களையும் என்ன பண்ணாங்க, போராளிகளாக சொன்னாங்க. இப்போ குழந்தைகளுக்கு உணவு வாங்க இடத்துல வந்தப்ப அந்த இடத்துல 15 பேர்த்த கொண்டிருக்காங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்க்குறதுக்கு இல்லை. அதிகமாக அங்கே வந்தவங்க குழந்தைகளாகவும் குழந்தைகளை கையில் வச்சுருக்கிறவங்களா தான் இருந்திருப்பாங்க. அதில் 15 பேர்த்த இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அது போக இன்றைக்கும் 100கணக்கான பேர் இறந்துருக்காங்க. தொடர்ச்சியாக தினமுமே பார்த்திங்கன்னா 90லேருந்து 110 பேர் இறந்துடுறாங்க. ஒரு 220லேருந்து 300 வரையும் பார்த்திங்கன்னா படுகாயம் அடைஞ்சிடறாங்க. எதுக்கு இவ்வளோ ஒரு அழுத்தம்னு பார்த்தா, போர் நிறுத்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறதுக்காகவே இப்படி தாக்குதலை பண்ணுறது. அப்போ இப்படி ஒரு நிலைமையை கொடுக்கும்போது அந்த வலியை பொறுக்க முடியாமல் போர் நிறுத்தம் 60 நாளாக இருந்தாலும் காசா மக்களும் காசா போராளிகளும் சம்மதிச்சிருவாங்கங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ என்ன பண்ணுறாங்க, அழுத்தத்தை கொடுக்குறாங்க. முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனைக்கும் எந்த எரிபொருளும் பெருசாக போல. நேற்று தான் முதல் முறையாக எரிபொருள் போனதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லைங்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய தேவைக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு சுத்துக்கு கூட வராது. இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எரிபொருள் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு உலக நாடுகள்கிட்டயே நாங்களும் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், அவங்கள ஒன்றும் கொடுமையில் வச்சுக்கல, நாங்கள் ஒன்றும் அழுத்தத்தை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் காமிச்சுக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவையான எரிபொருள் இல்லாமல் மருத்துவம் கிடைக்காம இருக்குது, மருந்துகளும் இல்லாமல் இருக்குது. இதையெல்லாம் காரணம் காமிச்சு இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கள, அதுலேருந்து உங்களுக்கு நான் ரிலீஃப் தரேன், ஒரு 60 நாள் போர் நிறுத்தம் வாங்குங்கிறாங்க. அப்படி அந்த 60 நாள் போர் நிறுத்தம் வந்தால் என்ன ஆகும்னு கேட்டால், 60 நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அமைதி கிடைக்கும். அது கூட ஒரு நிம்மதியானதாக இருக்காது. ஏன்னா போன தடவை 45 நாள் போர் நிறுத்தம் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அதில் ஒரு 5 தடவையாவது சாப்பாடு ட்ரக்குகள் எல்லாம் உள்ள விடாமல், மருந்துகளை உள்ள விடாமல், உள்ளக்குள்ளே இருந்த மக்களை என்ன பண்ணாங்க, லிசரின் காரிடோரில் தாக்குனாங்க. தாக்கி எத்தனையோ பேர் இறந்தாங்க. அந்த சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக காசா தரப்புலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விதிமுறைகளை மீறுறீங்க, 45 நாள் போர் நிறுத்தம் கூட என்ன பண்ணல, அந்த 45 நாளும் ஒழுங்காக சாப்பாடு வரல. அப்போ இப்படி தான் இவங்க பண்ண போகிறாங்க. 60 நாள் போர் நிறுத்தம்னு சொன்னாங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா முதல் ஒரு வாரம் பேசாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, மருந்து கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த 60 நாளும் நிம்மதி இருக்காது. அதுக்கப்புறமும் பார்த்தா தொடர்ச்சியாக என்ன பண்ணுவாங்க, அதிக தாக்குதலை பண்ணுவாங்க. ஏன்னா 60 நாள் நிறுத்தி வச்சிட்டோமே, அதுக்கும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் பண்ணுவாங்க. அந்த 60 நாளில் பிணை கைதிகளை வேற 30 பேர்த்த கையில் வாங்கிக்கலாங்கக்கூடிய ஒரு பிளானை போட்டுட்டு தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிணை கைதிகள் அவங்க கைக்கு போக போக என்ன ஆயிரும்னா, காசாவுடைய நிலைமை இன்னும் மோசமாக போயிட்டே இருக்கும். அங்கே ஒரு பிணை கைதி சேஃபாக வெளியேறிட்டாங்கனாவே காசாவில் இன்னும் எத்தனை பேர்
இறப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த பிணைக்கதிக்காக தான் கொஞ்சமாவது வந்து இந்த போரில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நெகிழ்வுத்தன்மையை காட்டிட்டு இருக்காங்கங்கிறாங்க. இந்த போரே வந்து எந்த ஒரு மனசாட்சியும் இல்லாமல் தான் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இவ்வளோ கொடுமை பண்ணதுக்கு பிறகு கூட அந்த பிணைக்கேதிகள்னால தான் அது இந்த அளவுக்கு இருக்கு, இல்லாட்டினா அது இன்னும் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத நிலைமைக்கு தான் இன்றைக்கே காசா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய வறுமையை வந்து பயன்படுத்தி போரை நிறுத்தலாங்கிறதுக்கான அழுத்தம் வந்திருக்கு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிறவங்களாம் சாப்பிட்றதே இல்லை, அங்கெல்லாம் குழந்தைகள் இறந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து மனசில் வச்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 35,000 பெண்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்தே வந்து இல்லாமல் ரொம்ப குறைவான நிலைமையில தான் வந்து அவங்களுடைய உயிர் ஊசலாடிட்டு கொண்டிருக்கு. அவங்க வந்து நல்லபடியாக பெற்றெடுப்பாங்களா, குழந்தைகள் வந்து உயிரோடு வருவாங்களா, அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கூட வந்து பார்த்தா யோசிக்க முடியாமல் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து காலையில் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருந்தோம். கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடந்த இடத்துல இருந்து ஒரு குழந்தையை மீட்டுட்டு போகிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து 3லேருந்து இல்லை ஒரு 5 மாதம் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலெலாம் இருக்காது. அந்த குழந்தைக்கு வயசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் தான் இருக்கும். அவ்வளோ சின்ன குழந்தை. அந்த குழந்தைய இடுபாடுகள்லேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதை ஓட்டிகிட்டு போகக்கூடிய டிரைவர் கையில் அந்த குழந்தைய வச்சுட்டு வண்டியும் ஓட்டிட்டு ஃபர்ஸ்ட் எய்டும் கொடுத்துட்டு தூக்கிட்டு போகிறாங்க. உள்ளக்குள்ளே யார் இருக்கான்னு பார்த்தா உள்ளக்குள்ளேயே வந்து அடிபட்டவங்க தான் இருக்காங்க. அந்த வேன் ஃபுல்லாகவே அடிபட்டவங்க தான். ஒரே ஒரு ஆள் தான் உயிரோடு இருக்காரு. அவர் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கார். அவர் அப்படியே அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுறாரு, மூச்சு கொண்டு வரதுக்காக தட்டிகிட்டே இருக்கார், நெஞ்சில் தட்டிகிட்டே தூக்கிட்டு போகிறாரு. அதையெல்லாம் பார்க்கும் போதே வந்து இப்படிலாம் ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வெறுப்பு வந்துடும். அவ்வளோ ஒரு கண்ணில் தண்ணி வர வைக்கிற அளவுக்கான ஒரு காட்சி தான், ரொம்ப உருக்கமான காட்சி. அதையெல்லாம் பகிரவே முடிய மாட்டேங்குது. இதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுறாங்க. இஸ்ரேலுக்கு வந்து அநியாயத்துக்கு கொடி தூக்குறவங்களாம் அதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்குலாம் வந்து கொடுமையை இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. ஒரு பக்கம் இப்படி காசாக்குள்ளே போயிட்டு இருந்தால் மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏமன் இன்னைக்கு மறுபடியும் வந்து 2வது கப்பலையும் வந்து வெடிக்க வச்சு மூழ்கடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கப்பலுக்குள்ளே போகிறாங்க, அங்கேருந்து 6 பேர்த்த சிறைக்கு பிடிச்செடுக்கிறாங்க. அது போகவும் 11 பேர் உயிரோட கப்பலுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. இவங்க சீக்கிரமாக போய் 6 பேர்த்த வந்து கைது பண்ணிட்டு வராங்க. 4 பேர் வந்து இறந்த நிலைமையில் உள்ளே இருக்காங்க. அந்த தாக்குதலில் இறந்துருக்காங்க, நேரில் போய் சுடலை. இவங்க வந்து அந்த கப்பலை வந்து 6 போட்டுகளை வச்சு வெடிக்க வச்சுருக்காங்க. அந்த கப்பல் 2வது கப்பலும் மூழ்கக்கூடிய வீடியோக்களை எடுத்து வெளியிட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஈலாட் துறைமுகத்துக்கு போகக்கூடிய கப்பல், இஸ்ரேலுடைய ஈலாட் துறைமுகத்துக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னதுக்கு பிறகு அந்த கப்பல் நகர்ந்தனால தான் நாங்கள் தாக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்கிறது என்னென்னா 4 பேர் இறந்துருக்காங்க, 6 பேர் சிறை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட எங்களுக்கு காணவில்லை, அவங்க வந்து இறந்தும் கிடைக்கல உயிரோடும் கிடைக்கல, அதனால வந்து அது ஏமனுடைய கைக்கு போயிருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய ஹவுதிக்கள் பிடிச்சி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது போக 11 பேர்த்த வந்து உயிரோட வேற மீட்டிருக்காங்க. கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, முழுசாகவே வந்து வெடிக்க வச்சு மூழ்கடிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பென்குரின் விமான நிலையத்தின் மீதும் வான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க, பேலஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி. தொடர்ச்சியாக ஏமன் அவங்களால முடிஞ்ச தாக்குதலை வந்து முன்னெடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே இந்த நெத்தன்யாகு வர்ற வரையும் தான். திருப்பி நெத்தன்யாகு வந்ததுக்கு பிறகு ஏமன் மேலே தாக்குதலை கடினமாக எடுக்க போவதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஏமன் வந்து இதே மாதிரியான தாக்குதலை பண்ணுவாங்களா, இல்லை வந்து எப்படி வந்து ஈரான் நேரடியாக இஸ்ரேலுக்குள்ளேயே தாக்குதலை பண்ணாங்களோ அந்த மாதிரியான தாக்குதலை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.